ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஃபி டைம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா சிம்பிள் தாங்க. எஸ்பிஓல யாரெல்லாம் தொடரப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நோட்டீஸ் போர்டில் வந்த விஷயத்துல தான் நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். ஓகேங்களா? எஸ்பிஓல நாம தொடரணும்னா யாரெல்லாம் தொடரணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே சங்கர் சார் ஒரு வாய்ஸ் ஒன்று தந்திருந்தாரு. வாலண்டியரா சஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கு மீனிங் என்னங்கிறது இன்னைக்கு காலையில வந்த அந்த வாய்ஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா உண்மைதாங்க. நமக்கு எந்த வேலை தெரியும், நமக்கு எந்த வேலை தெரியாது அப்படிங்கிறது நமக்கே தெரியாம இருந்துச்சுன்னா, எஸ்பிஓ எப்படி நம்மள வச்சு வேலை செய்யும்? ஓகேங்களா? ஓகே, ஒத்துக்கலாம். எஸ்பிஓ ஸ்டார்ட் அப் கம்பெனி நெறைய தவறுகள் செய்யும். தவறுகள்னா, அவங்க சைடு தான் நஷ்டமாகுதே தவிர, எஸ்பிஓ நம்பி வந்தவங்க யாருக்கும் நஷ்டம்ங்கிறது கிடையாது. உடனே நீங்க சொல்லுவீங்க, "சார் நான் இன்னும் வித்ட்ராவே எடுக்கல" அப்படின்னு. வித்ட்ரா எடுக்கல சார். ஆனா கண்டிப்பா வித்ட்ரா வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வரல, எனக்கு வரல, எனக்கு வரல. அந்த ஒரு டாபிக்ல தான் இருக்கீங்களே தவிர, நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது யாரும் ஒண்ணும் இது பண்ணல. நான் பணம் போட்டுட்டேன் அவ்வளோதான். சார் இன்னைக்கு நெறைய கம்பெனி ஓடிப்போச்சு. ஓகேங்களா? அதுலலாம் பணம் போட்டு நெறைய பேர் ஏமாந்துருக்காங்க. நீங்களே கூட அதுல ஏமாந்துருப்பீங்க. ஸோ இதுல ஏமாறுறதுக்கான வாய்ப்பே இல்ல. அது மட்டும் உறுதியா சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. எஸ்பிஓவோட இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா எஸ்பிஓல தொடர முடியாது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட ஃபாலோ பண்ணாத யாரா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா நீங்க எஸ்பிஓல தொடர்ந்து பயணிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஓகே, ரைட் டன். அதே மாரி ஒரு ஒர்க் நீங்க கன்டென்ட் ரைட்டரா இருக்கலாம், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரா இருக்கலாம். எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, நீங்க அத செஞ்சா மட்டும் தான் நீங்க அதுல நல்ல பேர் எடுக்க முடியும். எனக்கு செய்ய தெரியாது. ஆனா நான் அத எடுத்து தப்பு தப்பா செய்வேன் அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணும்? கண்டிப்பா நம்மள சஸ்பெண்ட் தான் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அத நீங்க கரெக்ட்டா செஞ்சுட்டாலே, நீங்க தொடர்ந்து பயணிக்கலாம் எஸ்பிஓல. கண்டிப்பா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. தொடர்ந்து பயணிக்கலாம். யாரும் உங்கள ஒண்ணும் சொல்ல போறதில்ல. எஸ்பிஓ என்ன கேக்குது? நாம வொர்க் பண்றோம். வொர்க் பண்றதுக்கு காசு குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வொர்க்க தெளிவா பண்ணாம, நான் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். 5 ஸ்டார் வந்தா போதும். எனக்கு 4 ஸ்டார் வந்தா போதும். செஞ்சதுக்கு தகுந்தாப்புல கம்மி பண்ணிக்கோங்க சார். அப்டின்னீங்கன்னா, அது எப்படி? அது எஸ்பிஓ நம்பி வர கம்பெனிஸ்க்கு ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது ஒண்ணு. ஸோ நம்ம என்ன பண்ணா தொடர்ந்து இருக்கலாம், என்ன பண்ணா தொடர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது இதுல பார்த்துட்டோம். அதே மாரி வித்ட்ரா எப்போ வரும் அப்படின்னா, மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 டேஸ். அதிகபட்சம் இந்த மந்த் எண்டுக்குள்ள டோட்டலாவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். இன்கேஸ் எஸ்பிஓ பொறுத்தளவு இன்னைக்கு இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம். அத நான் இல்லன்னு மறுக்கவே இல்ல. ஏன்னா எஸ்பிஓ மேனுவலா போட்டுட்டு இருக்காங்க இப்போ. ஸோ கண்டிப்பா பணம் வந்துரும். ஆனா கண்டிப்பா முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஏத்துக்கத்தான் வேணும். ஓகேங்களா? பணமே தராம ஓடி போற கம்பெனி இருக்கிற இந்த காலகட்டத்துல, பணம் நமக்கு கண்டிப்பா வரும்னு ஒரு உறுதி இருக்கிறதே பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஓல நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கெட்ட விஷயங்களையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, நல்ல விஷயங்கள பார்க்கறக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். அது என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. எஸ்பிஓ சொன்ன விஷயத்த சரியா யாரும் முழுசா கேட்கறதில்ல. நோட்டீஸ் போர்ட முழுசா கேட்கறதில்ல. அதுதான் இந்த கன்ஃப்யூஷனுக்கு ஒரு பெரிய ரீசன் அப்படின்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஃபோன் கால் என்ன தெரியுங்களா? சார், நம்மள எல்லாத்தையும் எஸ்பிஓலருந்து தூக்கப் போறாங்க சார். நமக்கெல்லாம் இன்னும் வேலை இல்ல சார். அப்படி சார், இப்படி சார் அப்படின்னு என்னடா இது இப்படி இப்படி எப்ப சொன்னாரு சங்கர் சாரு? சரி இருங்க. நான் முதல்ல வாய்ஸ கேட்டு வரேன்னு வாய்ஸ பார்த்தா, அதுல சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, சிம்பிள் தாங்க. அதாவது நம்ம எஸ்பிஓல வேலை செய்ற சேல்ஸ் டீம்ல இருக்க அத்தன பேத்தையும் ஒரு இன்னொரு கம்பெனில பார்ட்னர் மாரி கொண்டு போறோம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற மாரி கொண்டு போறோம். அந்த கம்பெனிக்கு நீங்க வொர்க் பண்ண போறீங்க. அந்த கம்பெனில இருந்து சேலரி வரப்போகுது. ஆனா கைடன்ஸ்
எஸ்பிஓ தரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எஸ்பிஓவா தான் இருக்க போறீங்க. ஆனா ஒர்க் பண்ண போறது அந்த கம்பெனி, ஒர்க் பண்ண போறது அந்த கம்பெனில இருந்து சேலரி வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இத சொன்னா இத புரிஞ்சுக்கல. நம்மள எல்லாத்தையும் தூக்க போறாங்க சார் அப்படின்னு சொல்லி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் டீம். ப்ரமோஷன் டீம்னால எஸ்பிஓக்கு வந்துட்டு லாஸ் தான் ஆகுது அப்படிங்கிறது தான் சங்கர் சார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதான் ஹைலைட் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு என்ன எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரமோஷன் டீம்னால பெரிய இன்கம் கிடையாது. எஸ்பிஓக்கும் கிடையாது. எஸ்பிஓ நம்பி வந்திருக்க மற்ற கம்பெனிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா, அதனால பெருசா சேல்ஸ் வரப்போறதில்ல. ஓகேங்களா? சேல்ஸ் டீம்னால தான் சேல்ஸ் வரப்போகுது. ஸோ, அந்த ப்ரமோஷன் டீம்னால வரக்கூடிய இன்கம அவங்களுக்கே சேலரி போட முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இப்ப இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதுக்கு மட்டும் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உடனே தூக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல, அவரே ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருக்காரு. நம்ம தூக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்னும் முடிவா சொல்லல. பட் அதுக்குள்ள நம்ம ஆளுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ப்ரமோஷன் டீமுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சேலரி வர வரைக்கும் அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சேலரி குடுத்து அவங்கள வந்துட்டு சேல்ஸ் டீம்ல எடுத்துக்கலாம்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அத முதல்ல கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. கேளுங்க. சரிங்களா? ஓகேங்களா? 15த் அதாவது இன்னையிலிருந்து நாளையிலிருந்து நமக்கு வந்துட்டு ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ரியல் ஒர்க். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாமே மாறுபடும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒர்க்ல நம்ம எத பேஸ் பண்ணி ஒர்க் பண்றோம்னு நல்லா புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா அதுக்கு தகுந்தாப்புல ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஏர்னிங்க வந்துட்டு எடுத்துடலாம். இன்னொன்னு வீடியோ போடுறது என்னன்னே தெரியாம, ஒரு எடிட்டும் பண்ணாம, ஒண்ணும் பண்ணாம, ரிவ்யூ சொல்லாம, ஃபியூச்சர்ல அந்தந்த கம்பெனிஸோட பேரும் சொல்லாம, எதுவும் பண்ணாம, நான் ஏதோ ஒரு வீடியோ போடுவேன், சுடுதண்ணி வைப்பேன் அப்படின்னா, அது வந்துட்டு வீடியோ ஆகாதுங்க. சரிங்களா? அதுக்கு காசும் வராது. ஸோ நீங்க என்ன வேலைய எடுத்திருக்கீங்களோ, அந்த வேலைய கரெக்ட்டா செய்ய தெரிஞ்சா மட்டும் செய்யுங்க. அப்பதான் நீங்க சம்பாதிக்க முடியும். ஏன்னா, நமக்கு சம்பளம் தரப்போறது இன்னொரு கம்பெனி. ஓகேங்களா? அந்த கம்பெனிக்கு நம்ம எந்த அளவுக்கு வேலை செஞ்சு தர்றோமோ, அந்த அளவுக்கு அந்த கம்பெனி நமக்கு சேலரி தரும். இதுதான் உண்மை. எஸ்பிஓவே இருந்தாலும் சும்மாலாம் தூக்கி தந்துற மாட்டாங்க. சும்மா தந்தா எத்தன நாள் தருவாங்க? தர முடியாது. ஓகேங்களா? ஸோ சும்மா வாங்கணுங்கிற எண்ணத்தையும் முதல்ல மாத்திக்கோங்க. நம்ம வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும். அதனால நமக்கு தெரிஞ்ச வேலைய கரெக்ட்டா செய்யுங்க. சம்பளம் வாங்குங்க. ஓகேங்களா? ஓகே. அதனால யாரும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். யாரையும் வேலைய விட்டு தூக்க போறதில்ல. நாம நம்ம வேலைய கரெக்ட்டா செஞ்சோம்னா, நாம கண்டிப்பா எஸ்பிஓல தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. வாங்க. அதே மாரி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.